I'm coming home, I'm coming home. Tell the world I'm coming. இந்த இப்போ இதை மேட்ச் ஸ்பிளிட் எஃபெக்ட் இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நமக்கு 2 டிஃப்ரெண்ட் ஸ்பேஸில் ஷூட் பண்ணால் 2 வீடியோ வேணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஷூட் பண்ண வீடியோ வந்து நான் காட்டுற பாருங்க. இது வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷனில் ஷூட் பண்ண வீடியோ பாருங்கள். அதே வந்து செகண்ட் லொக்கேஷனில் ஷூட் பண்ண வீடியோ. இது 2 சேம் மூமெண்ட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கோங்க. இதை ஷூட் பண்ணிவிட்டு இதை நம்ம கேப்கட்டில் தான் எடிட் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன விபிஎன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த விபிஎனை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அர்பன் விபிஎன் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன விபிஎன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த விபிஎன் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போது கேப்கட் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம ஷூட் பண்ணியிருக்க 2 வீடியோவுமே ஆட் பண்ண போகிறோம். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி நான் ஷூட் பண்ண 2 வீடியோவும் ஃபஸ்ட்டு கிளிப்பு இது செகண்ட் கிளிப்பு 2யும் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு 2 வீடியோ ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு கிளிப்பையுமே இதில் 2வது செகண்ட் கிளிப்பு இது வந்து செகண்ட் கிளிப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் கிளிப்பை கிளிக் பண்ணி அதில் ஓவர்லேங்கிற ஆப்ஷன் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கீழே ஓவர்லே அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். கொடுத்து ஓவர்லேயில் போட்டுக்கோங்க. அதாவது ஓவர்லே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஓவர்லே வந்து நமக்கு காட்ட இந்த ஃபஸ்ட்டு கிளிப்பை பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளிப்பில் பையன் வந்து மேலே மூமெண்ட்டு மேலேருந்து அப்பிலேருந்து கீழே வர அந்த இடத்துல வந்து செகண்ட் கிளிப்பை வந்து நம்ம வைக்கிறோம். செகண்ட் கிளிப்பு அதே சேம் மூமெண்ட் மேலே இருந்து கீழே வர அளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அது க்ரோ பண்ணிக்கோங்க. க்ரோ பண்ணி கரெக்டாக அந்த கை எந்த இடத்துல வந்து முடியுதோ அந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு அந்த பக்கம் தெரியல, அதனால் ஸ்ப்ளைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸ்ப்ளைஸ் ஆப்ஷனில் நார்மலேருந்து ஒரு 30 வச்சுக்கோங்க. 30, 31, 32 செகண்ட் 2மே தெரிய மாதிரி வச்சுக்கோங்க. இதே சேம் மூமெண்ட்டு இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் கிளிப் வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு கிளிப்பு பார்க்குறதுக்கு ஸ்மாலாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு கிளிப்பை கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கிறேன். அந்த ஷூக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிப்பில் கை மேலே அங்கே தூக்குறோம் அப்படின்னா நம்ம இதை இந்த பக்கம் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இப்போ சேம் கிளிப்புமே அட்ஜஸ்ட் பண்ணி 2மே லேர்னிங் ஆகிற மாதிரி தெரியுது. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பொசிஷனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்ப்ளைஸில் 100 30 வச்சவங்க அப்படியே திரும்பவும் 100க்கு மாற்றிக்கோங்க. 100க்கு மாற்றிட்டு இப்போ செகண்ட் கிளிப்பை கிளிக் பண்ணி இப்போ நம்ம இதில் மாஸ்கிங் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா மாஸ்கிங்கிற ஆப்ஷன் இருக்கும். மாஸ்கிங்கிற ஆப்ஷனை தொட்டு அதில் ஃபஸ்ட் ஹாரிசான்டல் அப்படின்னு இருக்கும். அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து வீடியோட பிகினிங்கில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த சேம் வச்சுட்டு மாஸ்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஹாரிசான்டல் வச்சு மேலே டாப்லேருந்து கீழே வர மாதிரி வச்சுக்கிறோம். மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி செட் பண்ணுறோம் அதே மேலே செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதுக்கு கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். நான் வர பேக் வந்துட்டேன். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. திரும்ப அதேமாரி மாஸ்க் தொட்டு மாஸ்க் தொட்டுக்கோங்க. தொட்டு இப்போ இதில் தான் கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக கீ ஃப்ரேம் இந்த பக்கம் இதில் ஸ்டார்ட் பண்ணி இதிலிருந்து ஒரு செகண்ட் கீழே போய் டச் ஆகிற இடத்துல அந்த இடத்துல முடிஞ்சு இப்போ நம்ம மேலே செட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஹாரிசான்டல்ங்கிற மாஸ்கிங் மேலே வச்சுருந்தோம்ல அந்த மாஸ்கிங் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்து முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோவை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. இதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்லோமோ போட்டுக்கோங்க. ஸ்லோமோ போட்டால் வீடியோ நார்மல் ஆகிடும். 0.9 0.8 வச்சு பார்க்குறேன். வீடியோ பார்க்குறதுக்கு சேமாக வச்சு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டா வீடியோ வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். அவ்வளோ இதேமாதிரி நிறைய அப்டேட்ஸ் வரும். நீங்கள் புது எஃபெக்டாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் பார்க்கலாம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி